வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1133ல நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அது என்னதுன்னா, ராபினும் சாலும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 22 வருஷங்க. 22 வருஷம் கழித்து திருப்பி மீட் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு அண்ட் அது வந்து சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கண்ணு கலங்கிருக்கும், சில பேர் ஒப்பாரி கூட வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து உண்மையிலே சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. ராபினும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தோன்னே அழகா அண்ட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அழுதாரு. ஸோ உண்மையிலே இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரியூனியன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது எல்லாத்த பற்றி நான் இங்கேயே பேச விரும்பலை. ஏன்னா இங்கேயே பேசிட்டேன்னா அவரை வீடியோவில் போய்ட்டு பேசுறது ஒன்றும் இருக்காது அண்ட் இதை பற்றி இங்கே பேசினாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோ போகிற போகல பேசினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1133யோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். போன சாப்டர் ரிவ்யூவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து கவர் பேஜில் என்ன நடக்குதுன்னா, நம்ம யாமட்டெல்லாம் வந்து அந்த கத்தி திருடுறவனை வந்து துரத்தின்னு போனால. ஸோ இப்போ அதுதான் வந்து பண்ணின்னுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்பே வந்து அந்த ஹோல்டம்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவன் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வானம் ஸ்டார்டிங்கில் வந்து லூசியோட பிறந்து கட்டியிருப்பான். கரெக்டாக ஞாபகம் மறந்துட்டேன், பட் அந்த பையன் தான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமாவை வந்து தூக்கி வச்சுருக்கிறான். அப்போ யாமட்டோ வந்து அவன்கிட்ட சண்டைக்கு போகிறான். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் நடக்கிறது. இப்போ நம்ம சாப்டர் ஆரம்பிச்சிருவோம். ஸோ சாப்டர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்டிங்காக வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறாங்க. அது எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒஹராவை பஸ்டர் கால் அழிச்சாங்கல்ல. ஸோ அப்போ வந்து நடக்கிறது. அதை அழித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு சைபர் போலீஸ் ஏஜென்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவன் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறான். அங்கே நடந்ததை பற்றி சொல்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ அந்த பரதேசி வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவங்க சிவிலியன் ஷிப் வந்து கிளம்பி போச்சுல்ல, அவங்கள காப்பாற்ற ஊர் மக்கள்லாம் நாட்டு மக்கள்லாம். ஸோ அந்த ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் மூழ்கிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா பற்றி எரிஞ்சு மூழ்கிடும். அப்போ இவன் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, அந்த ஷிப்பை அழிச்சது வந்து நிக்கோ ராபின் தான் சொல்லிட்டு சொல்கிறான். இவனே வந்து ஒரு பரதேசி மாதிரி தான் பேசுகிறான். இதே வந்து கடுப்பாச்சு. ஆனால் அதை விட கடுப்பான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வயசு பொண்ணு ஒரு கப்பல் அழிச்சான்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்புறானுங்க. நம்பிட்டு அதை பற்றி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறானுங்க. அது வந்து உலகம் ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகுது. ஆனால் அதை படித்த எல்லாருமே அவனுக்கு சொல்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்புறாங்க. எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து அப்புறம் சின்னவங்கன்னு சொல்லிட்டு அவளை சீக்கிரமாக வந்து கொன்னுடுங்க, அவள் இந்த உலகத்தில் இருந்தால் நமக்கு தான் ஆபத்து. ஒரு குழந்தையோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவள் இந்த உலகத்தில் இருந்தானா என்னோட குழந்தைங்க சேஃபாக இருக்காது, அதான் சீக்கிரமாக அவளை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே அதை படித்த எல்லாருமே அவளை கொல்லுங்கன்றது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஒரு கோரிக்கையாக இருந்ததுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி சில பவுண்டி ஹண்டர்ஸுமே இவன் மேலே பவுண்டி இருக்குது இவளை கொல்லன்னு சொல்லிட்டு அவளை தேடவும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கிறப்ப ராபின் என்ன பண்ணியிருந்தா தெரியுமா, அவள் குப்பைத்தொட்டி வந்து போய் தோண்டி இருந்தாங்க. எதுக்குன்னா சாப்பாட்டுக்கு. சாப்பாடு எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதுலேருந்து தேடி பார்த்து எடுத்து சாப்பிட்டுக்கிறா. நாய்க்கு சாப்பாடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறா. நம்ம கஷ்டப்பட்டான்றது தெரியும், பட் இந்த மாதிரி காட்டுறப்ப உண்மையிலேயே மனசு உடஞ்சதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அவள் அது மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டதெல்லாம் பார்க்குறப்ப. ஸோ இந்த மாதிரி போயினே இருக்கிறப்ப ராபின் வந்து பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாமல், ஏன்னா வந்து தனியாக இருக்கிறா. யார்கிட்ட போனாலுமே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவளை கொல்றது தான் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அவள் வந்து இந்த மாதிரி வலி தாங்க முடியாமல் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, ஒரு கிளிஃபு வந்து இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து இருக்குது. ஸோ அங்கே போய் நின்றுட்டு கீழே வந்து செத்துலாமான்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்கிறா. அப்போ வந்து அவளுக்கு 2 விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்க அம்மா சொன்னது உயிரோட இரு ராபின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயமும், 2வது சால் சொன்ன விஷயம், இப்போ நீ தனியாக இருக்கிற ஆனால் ஃப்யூச்சரில் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த 2 விஷயமும் அவளுக்கு ஞாபகம் வருது. அதனால் அவள் வந்து கீழே குதிக்காமல் விட்டுறா அப்படியே. அதுக்கடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் நவருது. அவள் எங்கேயோ போயினுக்கிறா. அப்போ வந்து வெளியிலே வந்து ஒரு புக் ஸ்டோர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ வெளியிலேயே புக்கு இருக்குது. அதில் ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறா. அது வந்து வேர்ல்டு மேப் பற்றின புக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதில் வந்து பார்க்குறப்ப ஒஹாரான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கணும்ல, ஒரு ஐலாண்ட் வந்து இருக்கணும்ல. ஆனால் அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இவன் வந்து என்ன பண்ணுறான்னா பென் எடுத்து அதில் வந்து ஒஹாரான்னு சொல்லிட்டு எழுதுறா. உடனே கடைக்காரன் வந்துட்டு என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்குறான். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறா. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தை பட்டுனுக்கிறப்பயே அவளுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னதுன்னா, நம்ம சால் சொன்னது தான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிரி ராபின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அந்த தேரஷிஷின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிரி ராபின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. அண்ட் அவளுமே கஷ்டத்தில் இருக்கிறப்பெல்லாம் அந்த சிரிப்பு மட்டும்தான் அவள் சிரிச்சின்னு நாட்களை கடத்தின்னு போனானே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னா, கிரேட் ஏரிக்கு வழியாக நம்ம ஸ்டார்ஸ் அப்புறம் ஜெயின்ஸ்லாம் வந்து அந்த ரெயின்போவில் வந்துருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்க ஒரு வழியாக அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துறாங்க, வில்லேஜுக்கு. அங்கே வந்து ஒரு போர்ட் மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை நிறுத்திடுறாங்க. கடலில் உருவான போர்ட் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடால் உருவான போர்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை நிறுத்திடுறாங்க. ஸோ நிறுத்திட்டு அவங்க வந்து எல்பஃபை பார்த்துங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அப்போ வந்து நம்ம லூஃபி அப்புறம் மற்ற ஸ்டார்ஸ் இருக்கிறாங்களே, அவங்களும் வந்து இவங்ககிட்ட வராங்க. அவங்க வந்து எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
ஒரு மிஸ்ட் ஷிப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஷிப்பு வந்து அந்த ஐலாண்ட் க்ளவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இயங்கக்கூடிய ஒரு ஷிப்பான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துனுக்கிறாங்க நம்ம மீதி ஸ்டார்ஸ் நோக்கி. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு ரீயூனியன் நடக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறாங்க. அப்போ நாமி வந்து ராபின் கிட்ட போயிட்டு, ராபின் ஹேர் கட் பண்ணியா, பார்த்து சூப்பராகிறன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நம்ம ராபினுமே வந்து நீ எல்பஃபில் பார்த்து நல்லாகிற நாமின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஹைருதீன் அப்புறம் இவங்களாம் வந்து பார்த்துட்டு, லூஃபி எப்படி இருக்கிற, உசலாண்ட் எப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அது நம்ம லூஃபி வந்து ஹைருதீன் நீ எப்படி இருக்கிறன்ற மாதிரி அவன் கேட்குறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹைருதீன் வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னை பற்றின நியூஸ் எல்லாம் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுனே தான் இருந்தேன். நீ அதுக்குள்ளேயே எம்பரர் ஆகிட்ட, எங்களால் அதை நம்பவே முடியல. நான் மற்றவங்களை பற்றி அப்புறமா உனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஆனால் இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கிறோம் பார்த்தியா, நாங்கள் தான் நியூ ஜெயின்ட் பைரட்ஸோட மெம்பர்ஸு. அண்ட் நாங்களாம் உன்னோட சபார்டினேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். ஆக்சுவலாக வந்து நியூ ஜெயின்ட் பைரட்ஸில் 5 பேர் ரோடோவையும் சேர்த்து. ஆனால் நம்ம ஹைருதீன் சொல்கிறப்போ ரோடை விட்டுட்டு 4 பேருன்றான். அப்போ லூஃபி அதை கேட்டவுடனே நான் தான் சபார்டினேட்லாம் வேணான்னு சொல்லிட்டு சொன்னலன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அது ஹைருதீன் வந்து அது எங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ அதுக்கடுத்து ஹைருதீன் வந்து என்ன சொல்கிறான்னா, பிக் மாமா நீ வானல தோக்கடிச்சுன்னு சொல்லிட்டு விஷயத்தை கேட்டவுடனே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ லூஃபி வந்து பிக் மாமான்ற மாதிரி கேட்குறான். அது நம்ம ஜெட் வந்து என்ன சொல்கிறான்னா, சின்ன வயசாகிறப்ப லின்லின்னு நானும் ஃப்ரெண்டாக இருந்தோம். ஆனால் வந்து ஒரு விஷயத்தை பண்ணா, அந்த விஷயத்தை எல்பஃப் மக்களால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஸோ அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியல. மேபி அந்த சண்டை நடந்தது பார்த்தீங்களா, அதுவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க பேசினுக்கிறப்ப நம்ம டோரியம் ப்ரோகியும் வந்து, டேய் மற்ற கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கோங்க, இப்போ வந்து சாப்பாட்டுக்கும் அப்புறமா சரக்குக்கான நேரம், வாங்க டோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோரியம் ப்ரோகியும் கூப்பிட்றாங்க. அவங்க ஒரு டவன் மாதிரி இருக்குது, ஒரு பார் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம லூஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குது நான் அதோ வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு போகிறான். அப்புறம் நம்ம ராபின் வந்து என்ன பண்ணுறான்னா, லூஃபி ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ஸோ அதுக்கடுத்து சீன் வந்து எங்கே போகுதுன்னா, அவங்க எல்லாருமே ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு போயினுக்கிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, நம்ம சாலை பார்த்து தான் போகிறாங்க. ஜெட் வந்து கூட்டின்னு போயினுக்கிறா. அப்போ ராபின் வந்து அவனை கூட்டா பார்த்தீங்களா. ஸோ அவன் என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி நீ போய் போங்க, நான் போய் சாலை பார்த்து வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு கூட போகிறாங்க. அப்போ ராபின் வந்து போகிறப்பையும் அதான் சொல்கிறா, நான் தனியாக போய் பார்த்துக்கிறேனே, நீங்கள் ஏன் வரீங்கன்ற மாதிரி கேட்குறா. மீதி எல்லாருமே வந்து இல்லை நாங்களும் வரணும், அது நடக்கிறப்ப நாங்களும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ ராபின் மறுபடியுமே இல்லை நான் தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ லூஃபி வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை உன்னோட கேப்டனா நான் வந்து அவரை பார்க்கணும், பார்த்துட்டு நன்றி சொல்லணும். எதுக்காகனா என்னோட குரூமேட்டை வந்து ஒரு பத்திரமா பார்த்துக்கினாரு, ஸோ அதுக்காக நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இது ஆக்சுவலாக எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா. நம்ம ஷாங்ஸனை வந்து லூஃபியை காப்பாற்றின விஷயம் ஏசுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏசு போய் மாக்கினா கிட்ட எப்படி ஒருத்தங்கிட்ட நன்றி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்பான் பார்த்தீங்களா. அப்புறம் கேட்டுட்டு போய் நம்ம ஷாங்ஸனருக்கு நன்றி அவன் சொல்லுவான். ஸோ எப்படி ஏசு தன்னோட தம்பிக்காக வந்து அதை பண்ணானோ, இங்கே நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பத்திரமா பார்த்துக்கினாரு, அதனால என்னோட ஃப்ரெண்டுக்காக என்னோட குரூமேட்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக நான் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. லூஃபி வந்து ஏசோட அந்த ஒரு பண்பாடுன்றது சொல்கிறதால என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கினானே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து இவங்கெல்லாம் போயினுக்கிறாங்க. எதுலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வால்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், மறந்துட்டேன் நான். அந்த மிஸ்ட் ஷிப் சொன்னேன்ல, அது பேர் வந்து ஸ்வால்றான். அதான் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் வந்தால் தான் தெரியும் அதோட வார்த்தை உண்மையிலே அதுதானான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போயினுக்கிறாங்க. அப்போ உசோப் வந்து ஜெயின்ஸ் நீங்களும் படிப்பீங்களான்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜெட் வந்து என்ன சொல்கிறான்னா, சால் வந்து எங்களுக்கு நிறைய புக்கை பற்றி சொல்லி தருவார், அவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சரான். ஸோ ஸ்கூலில் தான் வந்து இருக்கிறாரு, நாங்கள் இருக்கிற ஒரு லைப்ரரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போயினுக்கிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு லைப்ரரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க, அங்கே தான் சால் இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஸோ அவங்க வந்துடுறாங்க. அதோட பேர் வந்து அவுல் லைப்ரரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடமே பார்த்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு பில்டிங் வந்து இருக்குது, அதான் லைப்ரரியா. ஸோ அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து நீர்வீழ்ச்சி மாதிரி கீழே ஊற்றுது. ஸோ அது ஊற்றுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடல். இந்த மாதிரி எல்லா விஷயமே கலந்தடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது, பார்த்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து என்னடா இது பார்த்து சூப்பராக சொல்லிட்டு தான் அதை பற்றி தான் பேசினு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் லூஃபி வந்து என்ன பண்ணுறான்னா, எப்பயும் போல முந்திரி எடுத்தோம்மா, சரி வாங்க சீக்கிரமாக போய் சாலை கூட்டு நம்ம பாருக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ராபின் வந்து கூட்டு சொல்லுவாள், இந்த மாதிரி நான் சாலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களும் கிளம்பி வருவாங்கல்ல. அப்போ நம்ம ப்ரோகி வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, சரி போய் சாலை கூட்டின்னு வாங்க, நான் உங்களுக்கு இங்கே வெயிட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். ஸோ சாலை கூட்டு நம்ம சீக்கிரமாக அங்கே போகலான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா பறப்பான். அப்போ நாமி வந்து என்ன பண்ணுவான்னா, அவனை பிடிச்சி ஈத்துக்குன்னு, எங்கே போகிறேன் நீ எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயே இரு, இது வந்து ராபினோட ரீயூனியனு, நீ வந்து இதில் சொதப்பாதன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவள் சொல்கிறா. சொல்லிவிட்டு லூஃபியை படுக்கு போட்டு ஏறி உட்காந்துறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன் மேலே. அப்போ ராபின் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸாக இருக்கிறா. ஐயோ சாலை வந்து பார்க்க போகிறோமேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஹார்ட் வந்து துடிக்குதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒருத்தன் வந்து ஓடி வரான், ஒரு ஜெயண்ட் ஓடி வரான். ஓடி வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரில, சால் வந்து கீழே ஊந்துட்டு எந்திரிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். ஸோ இதை கேட்டவனே இவங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, இன்னது கீழே ஒன்ட்டு எந்திரிக்க மாட்டானா, அவனை பார்த்துக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரமே வந்தோம்,
அது மட்டும் இல்லாமல் இந்த ரியூனியன் வந்து 22 வருஷம் கழிச்சு நடக்க போகுது, இன்னும் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகட்டும் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ சாப்பர் வந்து நான் டாக்டர் தான், நான் வந்து போய் அவரை ட்ரீட் பண்ணுறேன் மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ ராபின் வந்து பார்த்தீங்கன்னா சால் கீழே ஊந்து கிடக்கத்தை வந்து பார்க்குறா, பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிச்சிட்டு இதுனா பைத்தியத்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. அதுக்கடுத்து இவங்க எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறப்ப ராபின் வந்து என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இங்கே இருங்க, நான் மட்டும் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து போகிறா. ஸோ அது மாதிரி நடந்து போகிறப்ப சால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊந்து கிடக்குறாரு, கடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ இது வந்து அப்படியே வந்து ஒரு ரீகேப் மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம சால்னா அப்புறமா ராபினை எப்படி மீட் பண்ணுவாங்களோ அதோட ஒரு சிமிலரான இதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சால் வந்து ஊந்து கிடக்குறாரு, நம்ம ராபின் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நிற்கிறா. ராபின் பக்கத்தில் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா சால் வந்து எழுந்திரிச்சு கத்துறாரு. நம்ம ராபின் வந்து பார்த்தீங்கன்னா அசராமலே நிற்கிறா. ஸோ அதுக்கடுத்து பயந்துட்டியான்ற மாதிரி கேட்குறாரு. அப்புறமா ராபின் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு முன்ன பார்த்தா பயந்த மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அந்த தேரேஷி சிஷி தான். ஸோ சிரிச்சதுக்கு அப்புறமா ராபின் வந்து சிரிச்சிட்டு இன்னொன்று அந்த சிரிப்பு மாற்றலையான்ற மாதிரி கேட்குறா. ஸோ இதுக்கடுத்து சால் ராபினை கையில் தூக்கி வச்சுன்னு உன்னை இத்தனை நாள் கழிச்சு பார்க்குறேன்னா எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதெல்லாம் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து நான் உன் முகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போய் பார்க்குறாரு. ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா நீ பார்க்குறது உங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரியான்னு சொல்லிட்டு வெக்கப்படுறா. ஸோ அதுக்கடுத்து நம்ம சால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெக பொங்கலோட ப்ராட்காஸ்ட் வந்து கேட்டியான்ற மாதிரி கேட்குறாரு. ராபின் வந்து நான் அது நடக்கிறப்ப அங்கே தான் இருந்தேன், ஆனால் அப்போ வந்து என்னால் கரெக்டாக கேட்க முடியல, பட் பேப்பரில் நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. ஸோ அதுக்கடுத்து நம்ம சால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெகாபங்க் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து வச்சு சொல்கிறாரு. வெகாபங்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹிஸ்ட்ரி இஸ் ரிட்டன் பை த விக்டர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்படின்னா வரலாறுன்றத யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெகாபங்க் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ சால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தை வந்து ஒஹாராவோட லெகசியை தான் குறிக்குது. ஒஹாராவோட லெகசி வந்து ஹிஸ்ட்ரியில் பரியாக இருக்கணும், ஆனால் அது வந்து ஆகாமல் இப்போ அந்த மக்களோட குரல் எல்லாருமே மற்றவங்களை வந்து கேட்டிருக்குது. வெகாபங்க் உண்மையிலே ஒரு பெரிய மனுஷன்தான். இப்போ இவங்களோட சாக்ரிஃபைஸ்னாலலாம் அது ஒஹாராவையும் சேர்த்து தான் அப்புறமா வெகாபங்க்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இவங்களோட சாக்ரிஃபைஸ்னால ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ ராபின் வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உன்னோட சாக்ரிஃபைஸ்னாலேயும் சொல்லிட்டு அவர் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்கிறா. அந்த காயை தழும்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அந்த ஃப்ளேமால் நெருப்பால். ஸோ கை வச்சுட்டு இன்னும் வலிக்குதான்ற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அப்போ நம்ம சால் வந்து இல்லை எனக்கு எதுவும் இல்லை, நான் வந்து கண்ணை திறந்து பார்க்குறப்ப நம்ம அவ கொஞ்சம் ஐஸ் ஆகிடுவோம்ல அவரை. ஸோ நான் கண்ணை திறந்து பார்க்குறப்ப கடலில் வந்து நான் மூழ்கின்னு இருந்தேன். அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுற்றி நெருப்பு எரிஞ்சிருந்துல்ல, அது வந்து இவரோட ஐஸை உருக்கி இருக்குது. அதுமா கடல் வந்து இவரை தனியாக எங்கே கொண்டு போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் கண்ணை திறந்து பார்த்துட்டு நான் தப்பிச்சு வந்தேன் அதுலேருந்து. அப்புறமா பேப்பர் பார்த்தப்போ தான் நீ உயிரோட வரன்ற விஷயமே எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஆனால் எப்படி அவனுக்கு வந்து உன்னை பற்றி அப்படி எழுதுவானுங்க, அதை பார்த்தப்ப எனக்கு செம கடுப்பாச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ ராபின் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை சரி அதெல்லாம் விட்டு தெரியல, அதெல்லாம் பழசில் இருக்கிறது, அதை பற்றி நம்ம பேச தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறா. ஆக்சுவலாக ராபின் வந்து இதில் பார்க்கறதுக்கே எப்பயுமே ராபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்டாப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், ரொம்ப இதுவெல்லாம் வந்து காட்ட மாட்டா. ஆனால் இந்த சாப்டர் வந்து ராபினை பார்க்கறதுக்கு அவர் திருப்பி குழந்தையான மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு ரியாக்ஷன்லேருந்து அவள் வந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கே, அதாவது ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவளோட ஃபீலிங்காக இருக்கட்டும் இல்லை எமோஷனாக இருக்கட்டுமே, இது வரைக்கும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டா. ஆனால் இந்த சாப்டரில் வந்து நிறையா பண்ணானே சொல்லிட்டு சொல்லலாம். அது பார்க்கறதே அழகாக இருந்துச்சு. ஸோ ராபின் வந்து அந்த பழசெலாம் விட்டு தள்ளு, இப்போ நான் வந்து இவ்வளோ நாள் சர்வை பண்ணியிருக்கிறேன், என்னை பாராட்ட மாட்டியான்ற மாதிரி நம்ம சால் கிட்ட வந்து கேட்குறா. அப்போ சால் வந்து சிரிச்சுட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு, ஆமாம் இத்தனை வருஷமாக நீ வந்து சர்வை பண்ணிக்கிற, ஒரு சின்ன பொண்ணு 22 வருஷமாக தனியாக இருந்து சர்வை பண்ணிக்கிற, அது உண்மையிலே பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி பிடிச்சின்னு சிரிக்கிறாரு. அப்போ ராபினை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறா. ஃபஸ்ட்டு சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழுதுன்னு, சால் உன்னை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுன்னே அதே சமயம் அழுதுனே வந்து, நானும் உன்னை மிஸ் பண்ண ராபின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழறாரு. இந்த சீனே பார்த்து ஹோல்சமாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. அவனோட ரியூனியன் வந்து நம்ம சால் உயிரோடுகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்போலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து நிற்கிறாங்க. இதில் நம்ம உசோப்பு, அப்புறமா சாப்பரு, நாமி, சாஞ்சி, ஃப்ராங்கி, ப்ரூக்கு, இவங்க எல்லாருமே வந்து அவங்க அழறாங்களா 2 பேரும், நம்ம சாலும் ராபினும். அதை பார்த்துட்டு இவங்க அழுதுனுக்குறாங்க. ஆனால் 3 பேர் ஏதோ இந்த தேட்டரில் ஃப்ரண்ட் ரோ சீட் கிடச்சதுக்கு அப்புறமா அழகாக வந்து படம் போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேஷுவலாக உட்காந்து படம் பார்த்துனுக்குறானுங்க. யாருன்னா நம்ம லூஃபி, ஜோரோ, ஜிம்பே. ஜோரோ விட்டு தள்ளுங்க, ஜோரோ எப்பயுமே இதே மாதிரி தான் இருப்பான். ஜிம்பே கூட நம்ம அதே மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் நான் லூஃபி அழுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அது அட்லீஸ்ட் கண்ணு கலங்கனா எதிர்பார்த்தேன், ஏன்னா மீதி பேர்லாம் அழறாங்கல்ல. ஆனால் லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுன்னு வந்து அதை பார்த்துனுறான். அதை சிரிச்சுனுக்கிறான்னா சந்தோஷமாக இருந்துருக்கிறான். அவங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க, அதனால வந்து அவன் சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். லூஃபி அந்த மாதிரி பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கல, ஆனால் நல்லா இருந்துச்சு இது பார்க்கறதுக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது. அடுத்த வாரம் பிரேக் எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அதுவும் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 அப்போ தான் அடுத்த சாப்டர் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஓடா வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா?
ஸோ இந்த சாப்டர் படிச்சப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கண்ணு கலங்கிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஒரு ரீயூனியன்னா எனக்கு லைட்டாக கலங்குச்சு. சில பேர் அழுது கூட இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை படித்தப்போ இந்த ரீயூனியன் பார்த்தப்போ எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸை நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. அண்ட் அவங்க கண்ணு கலங்கச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.